சரி, ஆசிரியர் பெறுவோம். அமைதியின் உண்மை சுரூபம் மனதிலிருந்து வெளிப்படும் போது அன்பின் உணர்வும் தானே வெளிப்படும். சரியோ? ஆசிரியர் யாரோ தான் சொல்லிங்க. இங்கே தமிழர்களின் நிர்வாக கட்டமைப்பு சிதைந்த போது போட்டுக்கிறார் ஆசிரியர். அப்போ விளையாட போறேன்டா பார்ப்போம். சமகாலத்தில் தமிழ் மக்களின் நிலைமை எப்படியாக உள்ளது என்பதை அனைவரும் நன்கறிவர். நாங்கள் அறிவோம். எந்த நல்ல காரியத்தை செய்தாலும் அதற்கு எதிராக விமர்சனம் செய்வதிலே சிலர் கண்ணுங்கத்துமாக இருக்கின்றனர். வேலையே அதுதான். அதாவது நல்லதை பாராட்டுவதற்கு பதிலாக நல்ல காரியங்களை தூக்கி வசைபாடுவதில் சிலர் கடுமையாக ஈடுபட்டு வருவதால் கொட்டிக்காரர் எங்கள் தமிழ் இனத்தின் நிலைமை இன்னும் மோசமாகி விடுகிறது. அதுக்கண்டே அந்த குரூப் இருக்குதா, நாங்கள் நடுக சொல்றோம். நாங்கள் தானே விமர்சனங்கள் கடுமைப்படும் போது சமூக சேவை செய்கின்றவர்கள் ஒதுங்கிக் கொள்கிறார்கள். இது ஏன் தேவையில்லாவே என்று நான் சொன்னேன். இந்த காசு வந்தால் குறுக்குறதுண்டா பெரிய கரைச்சிடான்னு சொன்னேன் தானே. அதுக்கு கணக்கு கேட்பாங்க. அனுப்புறவனும் கேட்க மாட்டான், வாங்குறவனும் அதை பற்றி யோசிக்க மாட்டான். இருக்கிறவங்களும் இன்னதுக்கு என்ன வாங்கினது, எவ்வளவு கொடுத்தாரு, என்ன மிச்சவங்க, தேவையில்லாது. இந்த நிலைமை எங்கள் இனத்தில் எங்கு எங்களுடைய இனத்தை கொண்டு போய் நிறுத்தும் என்பதை நாம் ஒரு கணம் சிந்தித்தாக வேண்டும். கொஞ்சம் வந்து யோசிங்கப்பா. இருந்தும் அவ்வாறான சிந்தனைக்கு இம்மியும் இடமில்லாமல் இம்மியும் இடமில்லாமல் அவரவர் தத்தம் பாட்டில் விமர்சிக்க தலைப்பட்டுள்ளனர். அது இப்போ எல்லாருக்கும் ஒரு நோய் இல்லையே. இதற்கு மேலாக இப்போது பாராளுமன்றத்தில் எங்கள் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களின் நிலைமை எப்படியாக உள்ளது என்பதை நாம் கூறி யாரும் தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை. ஏனென்றால் அவரவருக்கும் தெரியும். அட்டிபாடுதான். உண்மை 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 எங்கள் தொடர்பில் பாராளுமன்றத்தில் பேசப்பட வேண்டிய பிரச்சனைகள் எவ்வளவோ உள்ளது. ஆனால் பேசப்படுகின்ற விடயம் என்ன என்பதை ஒருவனம் அவதானித்தால் நிலைமை புரியும். ஆக எங்கள் தமிழினத்தின் சமகால நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது என்பதை நாம் உணர்ந்தாக வேண்டும். பிரச்சனைகள் தீர்க்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. சும்மா விஷயங்களை காய்ச்சோண்டு தேவையில்லாம போய் காய்ச்சி தேவையில்லாம சண்டை பிடிச்சோண்டு இருக்காதேங்கோ. எங்கள் நிலைமையை கொஞ்சம் யோசியும் கொண்டு ஆசிரியர் சொல்றேன். அதே நேரம் இவ்வாறான ஒரு கந்தரு நிலைமை ஏற்படுவதற்கான காரணம் என்னென்று ஆராயும் போது எங்கள் தமிழ் அரசியல் தரப்புகளிலும் எங்கள் அரச நிர்வாக கட்டமைப்புகளும் ஏற்பட்ட பிறழ்வுகளே காரணம் என்று உணரப்படும். அதுக்குள்ள ஒற்றுமை இல்லை. அதுதான் வார சொல்ல. ஒற்றுமை இல்லாமல் மனசுக்குள்ளே வச்சு பின்னஞ்சு எடுத்து எல்லாம் மனசுக்கு அழுக்கு ஒருத்தன் பற்றி என்ன தான் முன்னோர் எல்லாம் சுயநலம்டா. காலம் எல்லாம் சுயநலமாக போச்சு இல்லையே. அதாவது தமிழ் மக்கள் நீண்ட நெடுங்கால நம்பி வாக்களித்த அரசியல்வாதிகள் சுயலாபம் அரசியலை முன்னெடுத்தன. எப்போ சுயலாப அரசியல் முன்னெடுக்கப்பட்டதோ அண்டையிலேருந்து பொது நலம் பாதிக்கப்பட்டது இல்லையே. தங்களோட நலத்துக்காக மக்கள் இவங்களுக்கு போடுற போட்டு சும்மா தேவையில்லாம கோபத்தில் யாருக்கும் போட முடியாது இல்லையே. அதற்கு மேலாக ஒற்றுமையாக நின்று தமிழ் இனத்தின் உரிமையை வென்றெடுக்க வேண்டிய இவர்கள் கண்ணை விரிந்தனர். கட்சிக்குள் பிளவை ஏற்படுத்தினர். ஒருவரை ஒருவர் அறுத்து கழுவினர். ஒரு தூற்றுவதும் ஒரு அங்கே கல்ல இங்கே கல்ல அங்கே கலவெடுத்தான்னு சொல்றதும் ஏன்னா இந்த உதாரணம் சொல்றது பார்ட்னர் தொழிலுக்கும் போகக்கூடாது. ஏன்னா இப்போ வந்து பிடிபட்டுமா இதெல்லாம் தேவை எங்கள் நாங்கள் இதைத்தானே நடுவே சொல்லி கொண்டு வரோமே. இவர்களின் திருகுதாளங்களால் விரக்தி அடைந்த தமிழ் மக்கள் முன்னெப்போதும் இல்லாதவாறு அரசியல் மாற்றத்தை சடுதியாக ஏற்படுத்தினர். ஒரு தரம் யோசிக்கல மக்களை இப்படி செய்வினோம் ஒற்று கல்யாணம் ஒரு தரம் யோசிக்கல திடீரென மாற்றி விட்டு தமிழ் மக்கள் ஏற்படுத்திய இந்த சடுதியான மாற்றம் என்பது தமிழ் இனத்தின் நீண்டு நிலைத்திருந்த தமிழ் அரசியல் கட்சிகளுக்கு தக்க பாடம் போட்டுவதை மையமாக கொண்டிருந்தது என்பது இங்கு ஈண்டு கவனிக்கத்தக்க. அது சரி. ஆனால் இப்போ திருந்தினதோ அதுக்கப்புறம் திருந்தினதோ வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. அவ்வாறு தமிழ் மக்கள் புகட்டிய பாடத்தை இன்னும் எங்கள் தமிழ் அரசியல்வாதிகள் கற்றிருந்ததாக தெரியவில்லை. பார்த்தீங்களா முருகன் சொல்ல வர ஆசிரியர் சொல்கிறேன். அதே நேரம் தமிழ் மக்களால் ஏற்படுத்திய அரசியல் மாற்றத்தாலும் நன்மை விளைய போவதில்லை என்பது இங்கு கூறப்பட வேண்டிய ஒரு விடயம். அதே நேரம் தமிழ் மக்களால் ஏற்படுத்திய அரசியல் மாற்றத்தாலும் நன்மை எங்களுக்கு விளைகிறதாய் தெரியலை. அதற்கான அறிகுறியும் தெரியலை, அதற்கான ஒரு அநியாயம் தெரியலை இல்லையோ. அதே வேளை எழுந்தமானமாக நடந்து கொண்ட தமிழர் பிரதேசத்து அரச நிர்வாகமும் இப்போது மானம் மரியாதை இழந்து பெறும் சபைகளில் நாணி கோணி நிற்கிறது. எழுந்தமானமாக நடந்து கொண்ட தமிழர் பிரதேசத்து அரச நிர்வாகமும் இப்போதும் மான மரியாதை இல்லாமல் நாணி கோணி நிற்குது என்றால் விளங்குது தானே உனக்கு. எந்த நிலையில் இருந்த நாங்கள் எப்படி இருந்த நீ இப்படி
அந்த மாதிரி என்ற மாதிரி தான் கிடக்கு. கவலையா இருக்கு ம் வாசிக்கவும் என்பது ம் இதை கூறும்போதுதான் வேதனை தாளா பாத்தீங்க இதை எங்கண்ட கூறும்போதுதான் வேதனை தாழாமல் மனம் விக்கித்துக் கொள்றோம். இப்ப இவங்க நினைப்பாங்க ஆடியன்ஸ் பாக்குறவங்க நினைப்பாங்க வாட்ச் வாஜி போட்டு போட்டு உண்மையிலே அது போல அன்றைக்கு என்ன ஒரு ஒரு உத்தியோகத்தரும் கேட்டார் பெரிய பாவம் அவர் உண்மையில கூப்பிட்டு கேட்டார் நீங்கள் எத்தனை நேரம் வாஜி போட்டு திரும்பி வாசிக்கிறீர்கள். நான் பேச ஐயோ சார் அப்படி இல்லை சார் அப்போ எப்படி என்று கேட்டேன். நான் சார் பேப்பர் வாங்கி கொண்டு நாங்கள் அவசரம் உடனே வாசி அப்படியே வாசிக்கிறேன். நீங்கள் வாஜி என்ன சொல்ல போகிறோம் வாசிக்கிறேன் இல்லை சார் உண்மை அப்படி அது நல்ல விஷயம் செய்கிறீர்கள் பிரச்சனை இல்லை உடனே வேண்டி மறுபடியும் வரைக்குள்ள பண்ணி கொண்டு வரும் காலமா பாஞ்சு போட்டு போயிடுவோம். பாஞ்சு வந்து அதில் காய்ச்ச கொடுத்துட்டு பாஞ்சு வந்து அதை செட்டி போட்டு ஓடி வந்து இதெல்லாம் விரிக்கிறது பேப்பரை. அப்போ அதுதான் நாங்கள் சில புலவிட்டால் மன்னிச்சு விடுவோம். நாங்கள் அப்போ உடனே சுட எடுத்து இஞ்சான் முதல் நாங்கள் வாசிக்கிறோம். நாங்கள் பார்த்தோன்னும் வாசிக்க இல்லை ப்ரிப்பேர் பண்ண இல்லை. அதால தயவுசெய்து தவறுகள் இருந்தாங்க அவர் அந்த சார் எனக்கு சொல்லி பாராட்டினதுக்கு நன்றி. சில பாராட்டினதுக்கு நன்றி. சில இதோட சொன்னார் மாற்றங்களை செய்யுங்க அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க பேக்ரவுண்டை மாற்றி நீட்டும் கேட்டது நான் சொன்னேன் நீங்கள் கேட்கல பாத்தியல நான் என்ன செய்யறேன் எங்களுக்கு சூரியன் கேட்குது இல்லை எங்கிட்ட சொல்லியாண்டு சூரியனை பார்த்து தான் நாங்கள் எங்களுக்கு அப்படி ஒரு வசதிகள் இல்லையா அதனால தான் அப்படி செய்யணும். சரி நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் முன்னேறுவோம். இருட்டாக தான் இதுக்கு பின்னுக்கு பார்க்க உங்களுக்கு பின்னுக்கு ஒரு நல்ல மொழிப்பிருந்தால் எங்களை மொழிப்பா காட்டுங்க செய்தாரம். சரி நாங்கள் அப்போ ஆசிரியர்கிட்ட மெனக்கலையோடு நாங்களும் இணைந்து கொள்கிறோம். இந்த இதை நாங்கள் என்னென்று நீ ஆட்களுக்கு நாங்கள் புத்திமதி சொல்லிடாது அவர்கள் அறிவானவர்கள் என்று தான் நாங்கள் மக்கள் தெரிவு செய்து நாங்கள் அவர்கள் இன்றைக்கு சிதறப்பட்டு இருக்கிறார்கள். என்ன அவர்கள் உண்டாகணும் பாராமணத்தில் தயவு செய்து அதுதான் சொல்கிறேன். ஆசிரியர் கதைக்க நிறைய இருக்குங்கிற பிரச்சனைகள் தேவையில்லாம் கதையாக கொண்டு சொல்கிறேன். அங்கே இல்லை அவங்களெல்லாம் சண்டை தானே பிடிக்கிறாங்களோ அவங்கள்ட்ட ஆயிரங்கண்ட அதெல்லாம் சண்டை தான். ஓ இதுக்கு அவரும் வந்திருந்தா கதைச்சே இல்லைன்னு தோழரும் வந்தால் அவரும் வந்து நடுவுக்கு இருந்துடணும். இருந்தால் அவரோட கதைப்பாங்களோ இல்லையா அல்லாட்டி அவருக்கு வணிக்கிறாங்களோ இல்லையா என்ன அவங்க அவரையும் என்ன சாடுறாங்களோ அது பாராமரணத்தில் ஜனாதிபதி என்னன்னு ஆரெண்டாலும் கதைப்பாங்களோ என்ன கதை கதைக்கிறாங்க. ஆறா நீ அப்படியோட இப்படியோட இப்போ அந்த தெருச்சண்டை பொம்பளையோட சண்டை பிடிச்ச மாதிரி என்ன என்ன கடவுள் இல்லையே சில இடங்களில் சண்டை பிடிக்கணும். சண்டை பிடிக்காம தான் அங்கே சண்டை பிடிக்கிறாங்க என்ன செய்யறது தெரியல இப்படி தாம்போடாக்க என்ன அதுதான் என்ன சண்டைக்கு சண்டை பிடிக்கிற மாதிரி தான் கொஞ்ச நாள் சண்டை பிடிக்காம கொள்ளாம இருப்பாங்க. இப்படி மனமுறிவுகள் வரும் வெளியில வந்து உண்டாயிடுவாங்களே எதிர்கட்சிகளே எல்லாமே சேர்ற அளவுக்கு வந்துட்டு அதுதான் எல்லாம் நடக்கட்டும். மனவத்தத்தோட விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி. போயிட்டு வரோம் என்ன நாளைக்கு சந்திப்போம் மக்கள் என்ன போயிட்டு வரோம். நன்றி வணக்கம். இன்றைய நாள் நாளாக அமையட்டுக்கும் வாழ்த்துக்கள். வெளிநாடுகளுக்கான துரித கடிதங்கள் பொதிகள் சேவை அதி விரைவு பாதுகாப்பு நம்பகத்தன்மையுடன் அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் இலக்கம் 1 பிரவுன் வீதி நாவலர் வீதி சந்தி யாழ்ப்பாணம் 0121-222-6113 அருள்ஸ் பிரைவேட் லிமிடெட் இலக்கம் 10 புதிய மாநகர சபை கட்டிட தொகுதி கஸ்தூரியார் வீதி யாழ்ப்பாணம் 0121-222-3536 முழு உலகையும் அன்பினால் ஒன்றிணைப்போம்.